யோ இப்ப கட்டவுக்கு வரலையா நீ? ஆமா, இவருக்கு கட்ட வேற அவுத்து விடுவாங்க. அண்ணே எதுனாலும் பேசிக்கலாம். நீ கட்ட மட்டும் அவுத்து விடுனே ப்ளீஸ். அண்ணே நான் சத்தியமா எங்கேயும் போக மாட்டேனே. நம்ம இங்க உட்கார்ந்து பேசுவோம். அண்ணே கட்ட மட்டும் அவுத்து விடுனே ப்ளீஸ். உட்கார்ந்து பேசுறீங்கன்னா எனக்கு மாமனா மச்சானா உட்கார்ந்து பேசணுங்கிற? நாம ஏமாந்துட்டோமா? அவனை நம்பி நம்ம மோசம் போயிட்டோம். அவன் தான் பண நகை எல்லாத்தையும் திருடிட்டு ஓடிட்டான். நான் சொல்றதுதாமா உண்மை. நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச என் உழைப்ப ஒரே நாள்ல திருடிட்டு ஓடிட்டாமா? என்னப்பா நீங்களும் அண்ணன் கூட சேர்ந்துட்டு அவர் மேல தப்புன்னு சொல்றீங்க? நாம தான் அவனை நம்பி எல்லாத்தையும் கொடுத்து ஏமாந்துருக்கோம். இல்லவே இல்ல, அவர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு திருடுற லெவலுக்கு போக மாட்டாரு. தயவு செஞ்சு அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. இன்னுமா நீ அவனை நம்புற? அவன் ஸ்கெட்ச் போட்டு தான் உன்னையே கல்யாணம் பண்ணிருக்கான். இதை சொன்னா ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அவன் தெளிவா ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணிருக்கான். நம்ம அவனை ஃபாலோ பண்ணி போயிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் அவன் யோசிச்சு செஞ்சிருக்கான். புரிஞ்சுக்க நிலா, அவன் நல்லவன் இல்ல. நீ தான் அவனை நம்பி ஏமாந்துட்டு இருக்க. தாசு போதுண்டா, அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். சத்தியமா அவரை நம்பிதான் நான் அனுப்பி வச்சேன். இங்க வந்ததுல இருந்து யாருக்கிட்டையும் விட்டாம விலகி தான் போயிட்டு இருந்தாரு. எல்லாம் போக போக சரியாயிடும் தான் நினைச்சேன். அவரை நான் எப்படி பாத்துக்கிட்டேன் நீ பாத்தலமா? மாப்பிள்ளன்னு பார்த்து எல்லாமே செஞ்சனே. பணத்தை பார்த்த உடனே திருட்டு புத்தி வந்துருச்சு பாத்தியா? இவரையா நம்புனேன்னு எனக்கு அசிங்கமா இருக்கு. நீங்களும் எப்ப இப்படி பேசுறீங்க? காசுக்காக ஆசைப்படுறாள் இல்லப்பா. என்னம்மா ஏய், உன் அப்பா இவ்ளோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, நம்ப மாட்டியாடி நீ? உன்னை நம்பி தானடி அவனை வீட்டுக்குள்ள விட்டோம். இப்படி பண்ணிட்டு போயிருக்கானடி அவன். ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறீங்க? அவர் இப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு நான் தான் சொல்றேன்ல. என்ன நம்புங்க. அப்பா இவளை விடுங்கப்பா. நம்ம என்ன சொன்னாலும் இவளுக்கு புரிய போறது இல்ல. அவன் அவ்வளவு பணத்தை எடுத்துட்டு எங்க போயிருப்பான்? நேரா அவன் வீட்டுக்கு தானே போயிருப்பான். நாம அங்க போவோம். அவன் குடும்பத்தாளுங்களை நாலு அரை விட்டு கேட்டா உண்மை தானா வரும். ஆமாங்க, நான் சொல்றதுதான் சரி. அப்படியே பண்ணுவோம். சும்மா இருமா அண்ணா, கெஞ்சி கேக்குறேன். அப்படிலாம் பண்ணிராத. அவர் நிச்சயமா இதை பண்ணிருக்க மாட்டாரு. பணத்தை திருடிட்டு எப்படி அவங்களால என்ன ஃபேஸ் பண்ண முடியும்? அவர் அதெல்லாம் யோசிக்க மாட்டாரா? அப்பா இவனப்பா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா. அவனுக்கு ஒரு நகை பணம் கிடைச்ச பிறகு அவதுக்காக உன்னை ஃபேஸ்